வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. புதுசாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பார்க்குறோமா இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிறது பாருங்கள். கெமிஸ்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக். ஓகேங்களா? இன்ஆர்கானிக்னு ஒன்று, இன்னொன்று ஆர்கானிக். ஓகேங்களா? இந்த இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கு பாலமாக இருக்கிறது யார்? ஃபிசிக்கல். ஓகேங்களா? மொத்தம் 3 இருக்குது. இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் தென் ஆர்கானிக். ஆர்கானிக் அப்படின்னா நம்மளுடைய லிவிங் பீயிங்ஸில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆர்கானிக் அப்படின்னு சொல்லணும். இன்ஆர்கானிக்னா நான் லிவிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஒரு 5 லெசன்ஸ் இருக்கா இல்லைங்களா? அப் டு அல்கலி அண்ட் தென் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் சொல்கிறோமா இல்லைங்களா? அது வந்து என்ன கேட்டகரியில் வரும்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் 6th அப் டு 10th வரையும் படித்தோமா இல்லைங்களா? 6வது லெசன் கேஸியஸ் ஸ்டேட்டு, தெர்மோடைனமிக்ஸ், ஓகேங்களா? கெமிக்கல் பாண்டிங் வரையும் என்ன லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அதுக்கடுத்து வர்றது 11 to 15 இருக்கா இல்லைங்களா? இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்களா என்னன்ட்டு? சரி, ஓகே. இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அதோடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th இதோடைய அடிப்படைகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதை ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? லெசன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இந்த லெசன்ஸில் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை கண்டுபிடிச்சது யார், எதுலேருந்து கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்லர் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு உல்லர் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா யூரியாவை சிந்தசிஸ் பண்ணார். ஓகேங்களா? யூரியாங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அந்த யூரியாவுடைய ஃபார்முலா என்ன? NH2, ஓகே, NH2CO NH2. இதுதான் யூரியாவுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, சரி. இது எதுலேருந்து டெரைவ் பண்ணார்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து டெரைவ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சயனேட். சயனேட் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? NCS அப்படின்னு சொல்லணும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த லெசன்ஸில் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு இது கிடைக்குதுன்னு பாருங்கள். After studying this unit, students will able to understand the reasons for the tetravalency of carbon and shape of organic molecules. இப்போ இந்த லெசன்ஸ் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் டெட்ராவேலன்சி ஆஃப் கார்பனுக்கு ஏன் 4 வேலன்சி இருக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் ஷேப் ஆஃப் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஓகேங்களா? ஒரு சில ஆர்கானிக் மாலிகூல்ஸோடைய ஷேப் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கிளியராக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பார்க்கலாம். கிளாஸிஃபை த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்டோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நேம் த ஆர்கானிக் காம்பவுண்ட் அக்கார்டிங் டு ஐயுபாக் நாமன்கிளேச்சர். ஐயுபாக்குங்கிறது ஏற்கனவே 10th படிச்சிருக்கோமா? எப்படி நேம் பண்ணுன்றது சொன்னது யார்? ஐயுபாக் சிஸ்டம். ஓகேங்களா? அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டிரைவ் த ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் ஐயுபாக் நேம். இப்போ ஒரு வேளை ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு ஐயுபாக் நேம் எழுதலாம், அல்லது ஐயுபாக் நேம் கொடுத்துட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் எழுதலாம். அண்ட் தென் டிஸ்கிரைப் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் டிடக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்டை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அது எவ்வளோ அளவு இருக்குங்கிறது எப்படி எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ்டு இன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம பியூரிஃபை பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதான் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இன்ட்ரொடக்ஷன்ஸ் பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் த ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். Carbon has a tendency to form more compounds with itself and other atoms. இப்போ கார்பனுக்கு மட்டுமே ஒரு டெண்டன்சி இருக்குது.
கார்பன் இன்னொரு கார்பனோட ஜாயிண்ட் ஆகலாம் அல்லது அதர் ஆட்டத்தோடய ஜாயிண்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இதோட ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நிறைய காம்பவுண்ட்ஸை நம்மளுக்கு உருவாக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டினேஷன் புரியுதுங்களா? கேட்டினேஷன் டெஃபினிஷன் பாருங்கள். The tendency of an atom to form a chain of bonds with atoms of same elements. The tendency of an atom to form a chain of bonds. ஒரு ஆட்டத்துக்கு இருக்கிற டெண்டன்சி என்னது? செயின் ஆஃப் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வித் தி ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட். அதாவது இப்போ ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா இன்னொரு கார்பனோட அப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் பாண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The high strength of carbon-carbon bond is responsible for its catenation property. ஓகேங்களா? அதாவது ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் பாண்ட் ஓகேங்களா ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கான காரணம் எதனால்? இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. தொடர்ந்து பாண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அவனுடைய ஸ்ட்ரென்த்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு the word organic means derived from living organisms. ஆர்கானிக் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க? லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஏற்கனவே சொன்னேன்னா இன்ஆர்கானிக்னா நான் லிவிங், அதே ஆர்கானிக்னா என்ன சொன்னேன்? லிவிங். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேர் தாட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் லிவிங் திங்ஸ். செல், த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ், கன்சியூம்ஸ், கிரியேட் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். டிஎன்ஏ, த ஜெனட்டிக் மெட்டீரியல், the lipids that forms our cell membrane, and the glycogen, the energy reserves stored in our liver, are all organic compounds. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க, லிப்பிட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளைகோஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸப்ட் ஃபியூ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சால்ட், வாட்டர், all others such as food, medicine, clothing, cosmetics, fuels are compounds of carbon. ஒரு சில இதை பொறுத்தவரை ஃபுட்டை பொறுத்தவரை இது சால்ட்டு, வாட்டர் இதை தாண்டி மிச்சிருக்க எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக சொல்கிறாங்க. மெடிசனாக இருந்தாலும் சரி, ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே சரி, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலுமே சரி, என்னென்னு சொல்கிறாங்க? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? அது எதால் செய்யப்பட்டிருக்கும்னா கார்பனால் செய்யப்பட்டிருக்கும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். All the essential biochemical reactions are also organic in nature, leading to the formation of various essential bioorganic molecules such as lipoproteins, phospholipids, glycolipids. Lipoproteins, phospholipids, glycolipids. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் synthesis of acetic acid by Kolb's and then methane. Synthesis of acetic acid by Kolb's and methane by Berthollet confirmed that organic compounds can be synthesized in laboratory. ஓகேங்களா? சரி, அந்த பெர்த்லேட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் சிந்தசைஸ் பண்ணார். அதே போல் கோல்ப்ஸுங்கிற எது சிந்தசைஸ் பண்ணார்? அஸ்டிக் ஆசிட் சிந்தசைஸ் பண்ணார். இப்போ இதை வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் நம்ம லேப்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. Since then, millions of organic compounds were synthesized and characterized. The field of organic chemistry is very vast and its principal find applications in many industries including food, textiles, petrochemical, pharmaceutical, dyes, polymers, fertilizers, cosmetic, etc. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற ஃபீல்டு ரொம்ப அதிகம். அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு கடல் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட ஒரு கார்பனோட இணையலாம், 2 கார்பனோட இணையலாம், 3 கார்பனோட இணையலாம். இப்போ ஒரு கார்பனோட இணைச்சுன்னா மீத்துன்னு சொல்லுவோமா, 2 கார்பனோட இணைச்சுன்னா ஈத்து, 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோப் அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த மாதிரி பியூட்டு, பென்ட்டுன்னு போயிட்டே இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா சைட் செயின்ஸ் மாறினாலேயோ அல்லது பொசிஷன் மாறினாலேயோ புது புது காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அப்போது நம்மளுக்கு வாஸ்ட் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் எங்கே அப்ளிகபிள் ஆகும், எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில். எதுக்கு? ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸு, பெட்ரோகெமிக்கல், ஃபார்மசூட்டிக்கல், டைஸ், பாலிமர்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். சரி, டிஸ்கஸிங் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் ஜஸ்ட் லைக் டிஸ்கிரைபிங் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் இன் ஏ மைட்டி ஓஷன்ஸ். அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது இருக்கா இல்லைங்களா? அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கா இல்லைங்களா? கடல்லேருந்து ஒரு ட்ராப் வாட்டரை எடுத்து
டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அர்த்தம். அந்த அளவுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது பெரிய வைடு. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது பெரிய கடல் மாதிரி இருக்குன்னு வச்சிங்க. அதில் ஒரே ஒரு காம்பவுண்ட், ஒரே ஒரு ட்ராப்பான மீத்தேன் எடுத்து நம்ம படிக்க போகிறோம். அந்த மாதிரி ஓகேங்களா. நம்ம படிக்கிறது ஒரு கடுகளவு, அதாவது கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா. அதே போல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது கிட்டத்தட்ட உலகளவு மாதிரி இருக்கும். அதில் ஒரு பாட்டு தான், ஒரு கையளவு தான் நம்ம எடுத்து படிக்க போகிறோம். புரியுதுங்களா அதுக்கான அர்த்தம் என்னன்ட்டு? சரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள். The knowledge of chemical bonding, molecular structure will help in understanding the properties of organic chemistry. We know that carbon has 4 valency electrons and its ground state electronic configuration is 1s2, 2s2, 2p2. An atom can attain noble gas electronic configurations either by transferring or sharing of electrons. ஓகேங்களா? either by transferring or sharing of electrons. புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? It is not possible for the carbon to form either C4 plus or C4 minus ions to attain nearest noble gas. It is not possible அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. It is not possible for carbon to form either C4 plus and C4 minus to attain noble gas configuration as it requires large amount of energies. அதாவது இப்போ ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா 4 எலக்ட்ரானை கொடுத்துருச்சு அப்படின்னா C4 ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ ஹீலியம் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரலாம். அல்லது 4 எலக்ட்ரானு கெயின் பண்ணாங்க அப்படின்னா அவன் யார் மாதிரி மாறலாம்? நியான் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த அளவு அவன் மாறணும் அப்படின்னா இட் நீட்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதை நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் கார்பன் cannot ஃபார்ம் அயானிக் பாண்ட். ஆல்மோஸ்ட் இன் ஆல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் இட் ஃபார்ம்ஸ் கோவலன்ட் பாண்ட். ஸோ இதனால் அவனால் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜிஸ் தேவைப்படுறதுனால கண்டிப்பாக இவனால் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது? அயானிக் பாண்டு ஃபார்ம் பண்ண முடியாது. அயானிக் பாண்டுங்கிறது தெரியுமா? ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா அயானிக் பாண்டுன்னு சொல்லுமா இல்லைங்களா. அப்போ C4 ப்ளஸ்ஸு C4 மைனஸ்ன்னு ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதான் அயானிக் பாண்டுன்னு சொல்லலாம். அவனால் ஃபார்ம் பண்ண முடியாதனால கண்டிப்பாக இது என்ன பாண்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? கோவலன்ட் பாண்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? எல்லாமே என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? கார்பன் கோவலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். The formation of 4 covalent bonds can be explained as below. During bond formation, one of the electrons from 2s orbital is promoted to 2 orbitals. 2s orbital வந்து எங்கே ப்ரொமோட் ஆகிடுது? 2p orbitals ப்ரொமோட் ஆகிடுது. The formation of 4 sigma bonds by carbon can be explained on the basis of sp3 hybridization of carbon. அப்போ எஸ்ல இருந்து பீக் போயிடுச்சா இல்லைங்களா, மொத்தம் 3 இருக்கும். ஸோ அப்போ ஒரு கார்பனை சுற்றி எல்லாம் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கிறனால இட் ஃபார்ம்ஸ் சிக்மா பாண்ட். இட் ஃபார்ம்ஸ் சிக்மா பாண்ட். ஓகேங்களா. sp3 ஹைபிரிடேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் பாண்ட்ஸ் இன் சர்டன் காம்பவுண்ட்ஸ். கார்பன் ஃபார்ம்ஸ் மல்டிபிள் பாண்ட்ஸ் இன் சர்டன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்கலாம், டபுள் பாண்ட்ஸ் இருக்கலாம், ஈவன் ட்ரிபிள் பாண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை sp2. அதாவது ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா sp3. ஓகே. டபுள் பாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா sp2. ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா sp. ஓகேங்களா. சரி. And then the carbon forms relatively short bonds which enable the lateral overlap of unhybridized 2p orbitals of sp2 and then sp. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கார்பன் இன்னொரு கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, இந்த டபுள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் கம்மியாக போகும். ட்ரிபிள் பாண்ட்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா. இதில் இது ஒரு பாண்டு இருந்துச்சுன்னா சிக்மா பாண்டு, 2 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று சிக்மா பாண்டு, இன்னொன்று பை பாண்டு. ஓகேங்களா. அப்போ 2 இருந்துச்சுன்னா 2 பை பாண்ட்ஸ் இருக்கிறது அர்த்தம். ஸோ அப்போ பை பாண்ட் உருவாக்குறவ யார்? லேட்ரல் ஓவர்லேப், சைடு வைஸ் ஓவர்லேப். ஹெட் ஆன் ஓவர்லேப் கிவ்ஸ் சிக்மா பாண்ட், வேற சைடு வைஸ் ஆர் லேட்ரல் வைஸ் ஓவர்லேப் கிவ்ஸ் இதை கொடுக்கும் நம்மளுக்கு பை பாண்டை கொடுக்கும். ஓகேங்களா. அதுதான் லேட்ரல் ஓவர்லேப் ஆஃப் அன்ஹைபிரிடைஸ்ட் 2p ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் sp2 and then sp hybridized carbon to form 1 and 2 pi bonds respectively. sp2ல ஒரு பை பாண்ட் இருக்கும், sp ல 2 பை பாண்ட்ஸ் இருக்கும்.
and then molecular structure can be derived from the type of hybridization. An sp3 hybridized carbon will have tetrahedral structure geometry. sp2 hybridized carbon will have trigonal planar geometry. இப்போ sp த்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடேஷன் வரும்னு சொன்னால் டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ராஹெட்ரல். அண்ட் தென் sp2ஆக இருந்துச்சுன்னா ஓகேவா, sp2ஆக இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பிளேனார் இப்படி இருக்கும். ட்ரைகோனல் ஓகேங்களா, ட்ரைகோனல் பிளேனாக இருக்கும். வேற sp இருந்துச்சுன்னா லீனியராக இருக்கும். சும்மா போட்டு பாருங்களேன். இது எஸ்ன்னு வச்சுங்க, sp3 1 2 3 முடிஞ்சு போச்சா. சரி, இப்போ பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். sp p sp. அப்போ sp இருந்துச்சுன்னா லீனியரு, sp2 இருந்துச்சுன்னா ட்ரைகோனல் பிளேனாரு, அந்த sp3 இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல். புரியுதுங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் organic compounds. பாருங்கள், all organic compounds have following characteristic properties. They are covalent compounds of carbon and generally insoluble in water. ஓகேங்களா, இவங்க எல்லாமே நம்ம அயானிக்னு கிடையாது, அயானிக் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ என்னவா இருப்பாங்க, கோவலன் காம்பவுண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஆஃப் ஆர் கார்பன் அண்ட் ஜென்ரலி இன்சால்பிள் இன் வாட்டர். அப்போ கோவலன் காம்பவுண்ட்ஸ்னால் கண்டிப்பாக என்னவாது, தண்ணியில் கரையாது. அண்ட் தென் இன்சால்பிள் இன் வாட்டர்னு சொல்லியாச்சு. Readily soluble in organic solvents such as benzene, toluene, etc. Many of organic compounds are inflammable, எரியக்கூடியது, எக்ஸப்ட் கார்பன் டெட்ராக்ளோரைடு. நெருப்பு அணைக்கிறதுக்கு பயன்படுத்துறது யார், கார்பன் டெட்ராக்ளோரைடு. சரிங்களா, மீதி எல்லாருமே என்ன பண்ணால் எரிய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தே ஹேவ் லோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் டியூ டு த கோவலன்ட் நேச்சர். ஓகேங்களா, கோவலன்ட் நேச்சர் இருக்கனால அவங்களுடைய பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதே கோவலன்ட் நேச்சர் இல்லாமல் அயானிக் நேச்சர் இருந்துச்சுன்னா மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பிரிச்சிருக்காங்க, எதை வச்சு பிரிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சு கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் குரூப்னால் யாருங்கிறத கீழ் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பாருங்கள். ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் an atom or a specific combination of bonded atoms that can react in a characteristic way irrespective of organic molecules which it is present. ஓகேங்களா, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறது ஒரு ஆட்டம் ஆர் ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன் ஆஃப் பாண்டட் ஆட்டம்ஸ். ஒரு ஆட்டமாக இருக்கலாம் அல்லது காம்பினேஷனான பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்கலாம். தட் ரியாக்ட் இன் எ கேரக்டரிஸ்டிக் வே irrespective of organic molecules in which it is present. மற்றவங்க தாண்டி இது என்ன இருக்கும் அப்படின்னா தனித்துவமாக இருக்கும். ஓகேங்களா, அதே போல் அவனுடைய வேவும் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னால் எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா OH, நம்மளுடைய ஆல்கஹால் இருக்குன்னு வச்சிங்களா, அதை கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம்ப்பா. இப்போ அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா OH குரூப் இருக்குது அப்படின்னா அது வாட்டரில் சால்யூபிள் ஆகும். ஓகேவா, ஒருவேளை வேறு ஏதாவது குரூப்பு ஆல்டிகைடாக இருக்குதுன்னு வச்சிங்களா, வாட்டரில் இன்சால்யூபிளாக இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு தான் அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸு நம்மளால் என்ன பண்ண முடியுது, சொல்ல முடியுது. சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஹோமோலாகஸ் சீரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, முன்ன பார்த்தது ஃபங்க்ஷனல் குரூப்பு. அண்ட் தென் ஹோமோலாகஸ் சீரிஸ், a series of organic compounds each containing a characteristic functional group and successive members differ from each other in a molecular formula by a CH2 group. அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் a characteristic functional groups. அதாவது சீரீஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகேங்களா, தொடர்ச்சியாக வர்றது தான். இப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் வர்றது தான். இப்போ யார் இவங்களுக்குள்ள என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இவனுக்கும் CH2 தான் டிஃப்ரென்ஸு, இவனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, CH2 தான் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, அதான் என்ன கொடுத்துருக்கேன்னா, the successive members differs from each other in a molecular formula by CH2 group. புரியுதுங்களா, இதுக்கு பிறகு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க, ஹோமோலாகஸ் சீரீஸ். புரியுங்களா, ஹோமோலாகஸ் சீரீஸ்னால் என்னன்னு தெரியுதா? சரி, அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அல்கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அல்கேனில் ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மீத்து, 2 கார்பன் இருந்துச்சுன்னா ஈத்து, 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப்பு. ஓகேங்களா, அண்ட் தென் ஆல்கஹால்ஸ் இருந்துச்சுன்னா OH சேர்த்துட்டோம் அப்படின்னா மெத்தனால், எத்தனால், ப்ரோப்பனால். புரியுதுங்களா?
நெக்ஸ்ட் பாருங்கள், காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் சீரிஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை எ ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா, இவங்களுக்கு ஹோமோலாகஸ் சீரிஸ்னால் அவனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், அல்கைன்ஸ்னால் அவனோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, CnH2n+2. அல்கைன்ஸ்னால் CnH2n. அதே அல்கைன்ஸ் அப்படின்னா CnH2n-2 மாதிரி சொல்லிட முடியுமா? அண்ட் தென் கேன் பி ப்ரிப்பேர்டு பை ஜென்ரல் மெத்தட்ஸ். என்ன பண்ணுவாங்களே, ஜென்ரல் மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சரி, they show regular gradation in physical properties but almost similar chemical properties. ஓகேங்களா, they show regular gradations, அதாவது சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அல்லது மாறி இருக்கும் வேல்யூஸு. ஓகேங்களா, அதான் ரெகுலர் கிரடேஷன்ஸ் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓரளவுக்கு ஏறத்தாழ ஒரே மாதிரி கூட இருக்கலாம். ஷோ ரெகுலர் கிரடேஷன்ஸ் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் ஆல்மோஸ்ட் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஏறத்தாழ குறையலாம் ஏறலாம், ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இது புரியுதாப்பா? மொத்தம் இந்த 4 பாயிண்ட்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுதி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். The existing large number of organic compounds and ever increasing number have made it necessary to classify them. The existing large number of organic compounds and ever increasing numbers, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்காக நம்ம வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அப்போ யாருக்கில் யார் வைக்கணுங்கிறது நம்மளுக்கு ஒரு இது வரணுமா இல்லைங்களா, கன்ஃபியூஷன்ஸ் வருமா இல்லைங்களா, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவர் இன்க்ரீஸிங் நம்பர் ஹேவ் மேட் இட் நெசசரி டு கிளாஸிஃபை தேம். அதனால தான் என்ன பண்ணணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணணுன்னு சொல்லி இறங்கினாங்க. ஓகேங்களா, தே மே பி கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். எதன் அடிப்படையில் பிரித்தாங்கன்னா, அவனுடைய ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலையும் அவனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அடிப்படையிலையும் பிரித்தாங்க. ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா இல்லைங்களா. அதில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களா. ஒன்று ஏசைக்ளிக், இன்னொன்று சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசைக்ளிக் பேர் சைக்ளிக்னா, சைக்கிள்னா சக்கரம் தான் மெயினாக, அதில் வட்டமாக ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் க்ளோஸ் ஆகிருக்கா, அப்போ அதுக்கு பேர் சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஏசைக்ளிக்னு எதை சொல்லாமா, ஏசைக்ளிக் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அன் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, புரியுதா? ஃபஸ்ட் பாயிண்ட் தெரியுதாப்பா? ஏசைக்ளிக்னு சொல்லலாம், அல்லது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஓப்பன் செயின் ஆர் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லலாம். அது என்னன்னு சொல்ல போகிறோம், நீங்கள் நம்ம சிம்பிளாக சைக்ளிக் மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா, சரி. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைக்ளிக் இருக்கா இல்லைங்களா. சைக்ளிக்னால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கணும், கார்பன் இருக்கணும், ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கணும், அது க்ளோஸ்டாக இருக்கணும், அதுதான் சைக்ளிக்கு. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் யார் இருப்பாங்கன்னா கார்பன் இருக்கிறதா அர்த்தம். அப்போ எல்லா சைடும் க்ளோஸ் ஆகிருக்கா இல்லைங்களா, அப்போ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் சொல்லுவாங்க. அண்ட் தென் சைக்ளிக் காம்பவுண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஹோமோசைக்ளிக், இன்னொன்று ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் பிரிச்சிருப்பாங்க. ஹோமோசைக்ளிக்கை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹோமோனா எல்லாமே சேமாக இருந்தால் ஹோமோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி. அதில் பாருங்கள், அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். புரியுதுங்களா என்னென்னு சொல்கிறாங்கன்னு தெரியுதா? சரி, பாருங்கள். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கார்போசைக்ளிக். கார்போசைக்ளிக் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஹோமோசைக்ளிக் தான் எடுத்துக்கிட்டேன், உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பன் தான் இருக்குதுன்னு சொல்லி வச்சு, அதில் பார்த்திங்கன்னா அலிசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக் சொல்லுவாங்க. அதாவது வெறும் கார்பனாலேயே செய்யப்பட்ட சைக்கிள்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாகவே கார்பன் இருப்பான் ஏதோ ஒரு இடத்துல. ஓகேங்களா, அது பேர் என்னென்னு சொல்லுவாங்க, கார்போசைக்ளிக்னு சொல்லலாம், அல்லது இன்னொரு பேர் என்னென்னு சொல்லலாம், அலிசைக்ளிக்னு சொல்லலாம். புரியுதுங்களா. அண்ட் தென் இன்னொரு கேட்டகரி இருக்கா இல்லைங்களா, அவனை என்ன சொல்லியிருப்பாங்க, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமா அப்படின்னாவே ப்ளசன்ட் ஸ்மெல்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அங்கே யார் இருக்கணும் அப்படின்னா ரிங் இருக்கணும். ஓகேங்களா, ரிங் இருக்கணும், ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ரிங்கு ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ். ஓகேங்களா, சரி பார்த்துங்க. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு பென்சின் ரிங் இருக்கா. சரி, இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கா இல்லைங்களா, அதை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று பென்சினைடு, இன்னொன்று
நான் பென்சினாய்டு. பென்சினாய்டு ஒன்று, இன்னொன்று நான் பென்சினாய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக் தான். ஓகேவா? சரி. பென்சினாய்டுன்னு சொல்லும் பொழுது அதில் பென்சின் ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா பென்சினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இது பேர். நான் பென்சினாய்டுனா பென்சின் இல்லாத வேறு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? நான் பென்சினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? இதில் பாருங்கள், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் பென்சின் ரிங் தான் இருக்கிற மாதிரி இருக்குப்பா. ஆனால் பென்சின் ரிங்கில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக யார் இருந்திருக்காங்க? நைட்ரஜன் இருந்திருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இருந்தாலும் இதோட பேர் என்னென்னு சொல்கிறாங்க? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பெரிடின். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை இருக்க டவுட் இருக்கா? புரியாமல் இருக்கா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் எபோ கிளாசிஃபிகேஷன் லெட் அஸ் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். சரி, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன் புரியுதா? கிளாஸிஃபிகேஷனில் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா என்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அலிசைக்ளிக்கில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அது அலிசைக்ளிக்கா அரோமேட்டிக்கா அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அது பார்த்துக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். பேஸ்ட் ஆன் த எபோ கிளாஸிஃபிகேஷன் லெட் அஸ் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இது கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர்ஸ். இது என்னவாப்பா இருக்கும்? ஃபஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தானா அப்படின்றத பார்க்கணும். கார்பன் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக அது என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். சரி, இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. ஓப்பன் செயினா க்ளோஸ் செயினா? ஓப்பன் செயின். நீண்டு இருக்கா இல்லைங்களா? அப்போ இது கண்டிப்பாக ஓப்பன் செயின் தான். சரி, ஓப்பன் செயினை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்களா? என்னென்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க? ஹோமோசைக்ளிக் ஒன்று, ஹெட்ரோசைக்ளிக் ஒன்றுன்னு பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ இது வந்து என்ன டைப்பு? ஹோமோசைக்ளிக் டைப்பு. ஓகேங்களா? ஹோமோசைக்ளிக்கில் வரும். பாருங்கள், மேலே இது கொடுத்துருந்தாங்களா இல்லைங்களா? அதில் பாருங்கள். சரிப்பா, அலிசைக்ளிக்கில் எந்த ஒரு டைப்ஸும் இல்லை. எந்த இது சைக்ளிக்கில் தான் 2 டைப்ஸ், ஹோமோசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக்னு. அப்போது கண்டிப்பாக இது ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். என்ன டைப் எழுதணும் நம்ம? ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். இதோடைய பேர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். செகண்ட் அதுலேயும் பாருங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கா ஓப்பனாக இருக்கா? ஓப்பனாக இருக்கா இல்லைங்களா? அப்போ அதுவும் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் தான். ஓகேங்களா? தேர்டு இருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிறது ரெண்டுமே ஓப்பன் செயின் சொல்லியாச்சப்பா. ஓப்பன் செயின் பார்த்துங்க. தேர்ட் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். ஓகேங்களா? தேர்ட் இருக்கிறது ஒன்றும் கிடையாது, பிரச்சனையே கிடையாது. பென்சின் ரிங் இருக்கா இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக அது பென்சினாய்டு தான். அப்போ க்ளோஸில் ஹோமோசைக்ளிக்கில் பென்சினாய்டு டைப்பு. பாருங்க, அப்போது சைக்ளிக்கில் ஹோமோசைக்ளிக்கில் ஓகேங்களா? அரோமேட்டிக்கில் ஒரு டைப்பு, அரோமேட்டிக்கில் பென்சினைட் டைப் ஆகுங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்த டைப் பாருங்க. அடுத்த டைப் பார்த்து யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் தானே உள்ளே இருந்துச்சு. அப்போ இது பென்சினைடு கிடையாது, நான் பென்சினைடுன்னு சொல்லிடலாமா? நான் பென்சினைடு சொல்லலாம். ஹெட்ரோசைக்ளிக்கா ஹோமோசைக்ளிக்கா? ஹெட்ரோசைக்ளிக்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே கார்பன் இருந்துச்சுன்னா ஹோமோசைக்ளிக்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று மட்டும் எஸ் இருக்குனால அப்போ இது என்னென்னு சொல்லணும் நம்ம? ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது என்ன டைப்புன்னு சொல்லணும் நம்ம? ஹெட்ரோசைக்ளிக்கில் பாருங்கள், ஹெட்ரோசைக்ளிக்கில் என்ன டைப் இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஹெட்ரோசைக்ளிக் சைக்ளிக்கில் ஹெட்ரோசைக்ளிக்கு. ஹோமோசைக்ளிக்கில் எல்லாம் கார்பனாக இருந்துச்சுன்னா ஹோமோசைக்ளிக்னு சொல்லலாம். ஓகேங்களா? எல்லாமே கார்பனாக இருந்துச்சுன்னா. ஆனால் நம்மகிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு இது இருந்துச்சா இல்லைங்களா? எஸ் இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ அதை ஹெட்ரோசைக்ளிக்கில் என்ன சொல்லணும் நம்ம? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸாக சொல்லணும். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா அரோமேட்டிக் அப்படின்னா பென்சின் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்பா. இதில் இருக்கிற யாராவது ஒருத்தரை மட்டும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும்
அதுக்கு பேர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு. ஓகேங்களா? அப்போ இது என்னென்னு சொல்லணும் நம்ம? ஃபோர்த்து காம்பவுண்ட் என்னென்னு சொல்லலாம் நம்ம? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இது என்னென்னு சொல்லணும் நம்ம? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? கீழே பாருங்கள் என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கான்ட்டு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கானுங்க? சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு கொடுத்துருக்கானுங்க. டபுள் பாண்ட்ஸோ ட்ரிபிள் பாண்ட்ஸோ என்னென்னு சொல்லணும் நம்ம? அன்சேச்சுரேட்டட்னு சொல்லணும். அப்போ இது என்னென்னு சொல்லணும் நம்ம? அன்சேச்சுரேட்டட் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாம் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கனால சேச்சுரேட்டட் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸு. பென்சின் இருக்கிறதுனால அரோமேட்டிக் பென்சினைட் காம்பவுண்ட்ஸு. நாலாவதாக என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். புரியுதுங்களா? சரி, அடுத்து எவல்யூட்டிவ் வெர்சன்ஸில் பாருங்கள். Give 2 examples for each of the following type of organic compounds. ஓகேங்களா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இது எது கீழே வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக். நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக் இங்கே இருக்கா? நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக்கு. நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் யார் கீழே வராங்க? அரோமேட்டிக் கீழே தான் நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ் வருது. அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எது கீழே வந்திருக்கு? ஹோமோசைக்ளிக்கு கீழே வந்திருக்கு. இந்த ஹோமோசைக்ளிக்கு வந்து எது கீழே வந்திருக்கு? சைக்ளிக் கீழே வந்திருக்கு. சைக்ளிக்கு கீழே வந்திருக்கு. புரியுதுங்களா என்னன்ட்டு? ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் போடுங்க. அதில் எல்லாமே கார்பனாக இருக்கிற மாதிரி போடுங்க. அதில் கண்டிப்பாக பென்சின் ரிங் இருக்கிற மாதிரி போடுங்க. ஓகேங்களா? சரி, அப்போ எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு. இது பென்சின் ஸ்ட்ரக்சரும் இல்லை. ஏன்னா பென்சின் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா ஆறு இருந்தால் தான் பென்சின் ஸ்ட்ரக்சர். இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. அப்போ நான் பென்சினாய்டுன்னு சொல்லிடலாமா? இதை நான் பென்சினாய்டு அரோமேட்டிக். டபுள் பாண்ட்ஸ், காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கா இல்லைங்களா? அப்போ அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் பாருங்கள். வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? ஃபைவ் மெம்பர் ட்ரிங்க் கூட போடுங்கப்பா. இட் இஸ் ஆல்சோ அரோமேட்டிக் தான் இல்லையா? அரோமேட்டிக் நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ். இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லை புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸே எடுத்து எழுதலாம். அரோமேட்டிக் பென்சால்டிஹைட் அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் பாருங்கள். அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக்கு இது எது கீழே வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளோஸு செயினா? அந்த க்ளோஸு செயினில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதில் பாருங்கள், அதில் ஹோமோசைக்ளிக் ஒன்று, ஹெட்ரோசைக்ளிக் ஒன்று. அந்த ஹெட்ரோசைக்ளிக்கில் அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதில் பார்த்துங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பிரிடின் கூட எழுதிக்கலாம் நம்ம. அடுத்து நெக்ஸ்ட்டு அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் தெரியுமில்ல நம்மளுக்கு? ஃபுல்லாமே யார் இருக்கணும் நம்மளுக்கு? கார்பன் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இதே கூட எக்ஸாம்பிள்ஸை நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து அலிஃபேட்டிக் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். அலிஃபேட்டிக் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் செயினாக எழுதணும். பாருங்கள், பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கா இல்லைங்களா? 3 கார்பன் வச்சுருக்குமா இல்லைங்களா? அப்போ இது ஓப்பன் செயினில் அலிஃபேட்டிக் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அலிஃபேட்டிக் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். புரியுதுங்களா என்னன்ட்டு? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ப்ரோப்பேன் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் பியூட்டின் வச்சு கூட எழுதலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்க்கலாம்.
கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப். கிளாஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் அண்ட் their ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். அந்த நம்மளோட ஜெனரல் ஃபார்முலாஸாக கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அல்கீன்ஸ். எக்ஸாம்பிள் CnH2n. அல்கைன் CnH2n -2. ஓகேங்களா. அல்கைல் ஹேலைட்ஸ். ஹேலஜன் அப்படின்னா யார்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அவங்கள கொடுத்துருப்பாங்க. அதை சிம்பிளாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஆர்எக்ஸ்ன்னு பண்ணிடலாமா? அண்ட் தென் ஆல்கஹால் OH குரூப்பு. ஆறுங்கிறது அல்கைல் குரூப்பு, OHங்கிறது தான் உங்களுது. ஓகேங்களா, அல்கைல் குரூப்ஸ் புரியுது. அல்கைல் குரூப்ஸ்னால் ஆறுன்னு தானே சொல்லுவோம். ஹேலஜென்ஸ்லாம் என்னென்னு சொல்லுவோம் நம்ம? இப்போ ஃப்ளூரினு, குளோரினு, புரோமின், அயோடின்லாம் ஹேலஜென்ஸு. ஓகேவா, ஆர்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆல்கஹால்னால் முடியுது எதில் முடிக்கணும்? OHல் முடிக்கணும். ஓகே, OLன்னு முடிக்கணும். புரியுதுங்களா அப்படின்ட்டு? OL எதனால் முடிக்கணும்னு தெரியுதா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். OL எத்தனால் அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் யாருன்னா OH தான். அப்போ சிம்பிளாக என்ன சொல்லலாம்? 6 OHன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் என்னென்னு தெரியுதா? அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈத்தர். பாருங்கள், நாலாவது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆல்கஹால் கரெக்டாக வந்துருச்சு, 6 OH. ஈத்தர் அப்படின்னா உங்களோட ஜெனரல் ஃபார்முலாவில் யார் இருக்கணும்? O இருக்கணும். இந்த பக்கமும் அல்கைல் குரூப்ஸ் ஆர் அலைல் குரூப்ஸ் இருக்கலாம். ஓகேவா, ஈத்தர் இதோடைய பேர் ஈத்தர். அடுத்து ஆல்டிகைட் அப்படின்னா CH இருந்துச்சு, அதை என்னன்னு சொல்லணும் நம்ம? CH டபுள் பாண்ட் O இப்படி இருக்கும்பா. சிங்கிறது ஒரு தாத்தா மாதிரி. ஓகேங்களா, எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மெயின் ஆள் யார் நம்ம வீட்டில்? பெரியவங்க தானே. அந்த மாதிரி நம்மளதுல மெயின் குரூப் யாருன்னா கார்பன் தான். ஓகேங்களா, அப்போது கார்பனோட ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டிகைட். புரியுதுங்களா, ஆல்டிகைட்ஸு? சரி, அப்போ CHO அதே போல் தான். இப்போ பாருங்கள், முன்ன சொன்னேன் இல்லைங்களா, மெயின் யார்? கார்பன் தானே. C டபுள் பாண்ட் O கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் கோடு விட்ருக்கோமா இல்லைங்களா? அப்போ அதில் யாரை வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆர்னே போட்டுக்கலாம். அப்போ ஆர்னு போட்டால் RCORனு கிடச்சிருமா? 2 குரூப்ஸும் அல்கைல் குரூப் சேமாக இருந்துச்சுன்னா ஆர்னு சிம்பிளாக போடுங்க. இல்லை 2 டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஒன்று R இன்னொன்று R' அப்படின்னு போடணும். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? கார்பாக்சில் ஆசிடோட ஃபார்ம் என்ன? C டபுள் பாண்ட் O OH RCOOH அப்படின்னு வந்திருக்கா இல்லைங்களா? அதுக்கான ரீசன் என்ன பாருங்கள். கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்கிறோமா இல்லைங்களா? ஆசிடுக்கான ப்ராப்பர்ட்டியை அதில் H+ அயன்ஸ் கொடுக்கறது தான். ஓகேங்களா, அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்னா RCOOH அப்படின்னு எழுதுங்க. RCOOH சொல்ல முடியுமா? அப்படி RCOOH எஸ்டர். ஆரை தூக்கிட்டு இல்லது ஹைட்ரஜன் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஆர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பார்க்கலாம். ஆசிட் ஆன்ஹைட்ரைடுன்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? ஆசிட் ஆன்ஹைட்னா ஒன்றும் கிடையாதுப்பா. 2 ஆசிட் எடுத்துங்க. என்ன எலிமெண்ட் ஆகும்னு பாருங்கள். இப்படி இருக்கா? இதான ஆசிட். 2 ஆசிட் எடுத்துங்க. இதை ஹீட் பண்ணும்போது என்ன எலிமெண்ட் ஆகிடும்? வாட்டர் மாலிக்யூல் எலிமெண்ட் ஆகிடும். முடிஞ்சா மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. அதை அப்படியே எடுத்து எழுதுன்னு பார்க்கலாம். C டபுள் பாண்டு ஓன்னு போட்டுக்கிறேன். ஒரே கார்பன் மட்டும் டபுள் பாண்ட் சேர்க்குற மாதிரி பாண்டு. அதுக்கடுத்து யார் வருவாங்க? இன்னொரு O இருக்கா? அது அப்படியே இருக்கட்டும். இதில் வாட்டர் வெளியே போயிட்டாலும் யார் இருக்காங்க உங்களுக்கு? R இருக்கா இல்லைங்களா? RCO இருக்கா இல்லைங்களா? அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COHன்னு கூட எழுதலாம் நம்ம. ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுடைய தாட்டு தான், எப்படின்னா எழுதலாங்கன்னு. RCOH. இப்போ என்னென்ன மிச்சம் இருக்குங்கிறத அப்படியே நடுவு எடுத்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு நான் யாரை சேர்த்தலாம்? R கூட சேர்த்தலாமா? அப்போ Rன்னு சேர்த்திடுங்க.
ஓகேவா? இப்போ இந்த பக்கமும் ஆர்சிஓ இருக்குது, இந்த பக்கம் ஆர்சிஓ இருக்குது. எக்ஸ்ட்ராவாக 2 பேர்கிட்ட யார் இருக்காங்க? ஒரு ஓ இருக்காங்களா? இது புரியுதுங்களா எப்படின்ட்டு? அடுத்து அசைல் ஹேலைட்ஸ். அசைல் ஹேலைட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. எக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது இது சிப்பா, சி டபுள் பாண்ட் ஓன்னு வந்திருக்கா. சி டபுள் பாண்ட் ஓ. இந்த பக்கம் சிஎல்ஏ நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தாலும் அசிடைல் குளோரைன் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசைல் ஹேலைட்ஸ் முடிச்சா. நைட்ரஸ் ஆசிட் SO3H வந்தாலும் சரி, SO3H வந்தாலும் சரி, எல்லாமே யாருக்கு பிலாங்ஸ்ட்டு வரும்? சல்ஃபரிக் ஆசிட் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு நைட்ரோ அல்கெயின். நைட்ரோட ஃபார்முலா என்ன? நைட்ரோட ஃபார்முலா NO2. அதோட அல்கெயின் சேர்ந்துருக்கும், அதாவது அல்கெயின் குரூப். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் நைட்ரோ அல்கெயின் இஸ் NO2. அமீன்னா NH2. ஓகேங்களா? இதுக்கு அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகேப்பா புரியுங்களா? RNO2 எப்படி எழுதணும், அந்த நெக்ஸ்ட்டு பிரித்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டிங்களா? ஓகேங்களா? இதே போல் 2 மட்டும் ஹோம்ஒர்க் எடுத்துங்க. அமீன்ஸ் அண்ட் தென் அன்டைட்டில்டு. ஓகேங்களா? அமைடு அப்படின்னு சொல்லுவோம். அமீன்ஸ் ஒன்று, அமைடு ஒன்று. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், என்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? சைனைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? சைனைடு. அதில் பாருங்கள், சைனைடு எப்படி எடுத்துடலாம் நம்ம? RCN எழுதலாமா? ஐசோசைனைடை NCன்னு மாற்றி எழுதணும். சைனைட்டை OCN எழுதணும். ஐசோசைனைட்டை NCO அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? என் முன்னாடி இருந்துச்சுன்னா ஐசோங்கிற வார்த்தை நம்ம சேர்த்திக்கணும்பா. SCN தயோசைனேட்டு இல்லையா? தயோசைனேட்டு. அதுவே NCSன்னு வரும் பொழுது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஐசோ தயோசைனேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தயோ ஆல்கஹால்ஸ் ஆர் தயால்ஸ், தட் இஸ் SH. தயோ ஈத்தர்ஸ், ஓக்கு பதிலாக எஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தயோ ஈத்தர்ஸ். இமீன்ஸ் டபுள் பாண்ட் NH இருந்துச்சுன்னா, அதாவது NH2 இருந்துச்சுன்னா அமீன். என்ன ஞாபகம் வச்சுங்க? NH மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இமீன். ஓகேவா? இது புரியுதா அப்படின்ட்டு? அடுத்து நைட்ரோ குரூப் இங்கே எவ்வளோ பார்த்துடலாம். NO2 ஆச்சுன்னா நைட்ரோ, சரி நைட்ரோ NO சாரி NOன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்கப்பா, நைட்ரோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. N1 என்னன்னு சொல்லி கொடுத்தேன் நான்? NO2 அப்படின்னா நைட்ரோன்னு சொல்லி கொடுத்தேன்னா, NO அப்படின்னா நைட்ரஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இமீன் அமீன் சொல்லிட்டுனா. அடுத்து ஹைட்ரசின் அப்படிங்கிற பேர் எப்போ வந்திருக்குன்னு பாருங்கள். NH3 அமோனியா, இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு இன்னொரு NH2 சேர்த்திட்டேன். இதுக்கு பேர் தான் ஹைட்ரசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை NH கூட இன்னொரு ஹெச்சா சேர்ந்துருக்கு, NH இங்கே சிங்கிள் பாண்டு, இங்கே சிங்கிள் பாண்டு. அப்போ இவனோட வேலன்சி 3 தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபைட் பண்ணனால டபுள் பாண்டு வந்துடணும். இதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட்ரசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹைட்ரஸோ அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? ஹைட்ரஸோ அப்படின்னா பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? NH சிங்கிள் பாண்டு NH. ஹைட்ரசின்னா NH2 சிங்கிள் பாண்டு NH2 வந்துச்சுன்னா ஹைட்ரசின்னு. ஹைட்ரஸோ அப்படின்னா NH சிங்கிள் பாண்டு NH.
அண்ட் தென் ஃபீனால் அப்படின்னா பென்சின் ரிங் இருக்கணும், மேலே ஒரு OH குரூப் மட்டும் அட்டாச் ஆகிருக்கணும், அதுக்கு பேர் ஃபீனால்ஸ். ஓகேவா? இமைடு இன்னும் வச்சுங்க, இமைடு அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. எப்படி அமைடு படிச்சிங்களோ அது மாதிரி இமைடு, அந்த டெஃபினேஷன்ஸையும் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? அமைடு, இமைடு. ஓகேங்களா? அமைடுனா RCONH2 அப்படின்னு பார்த்து வச்சுங்க. இமைடு எடுத்தால் எவ்வளோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் கிளியராக ஸ்டடி பண்ணுங்கள். இதுலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஐயப்பாக் நேமிங்ஸ் பண்ணுறது. அதே போல் நீங்கள் 12th வந்தாலும் ஃபுல்லாகவே இந்த ஐயப்பாக் நேம்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. அதோடய ஸ்ட்ரக்சர்லாம் நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்பில் ஆயிடணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருவோம். இல்லை நாமன்கிளேச்சர்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் தென் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இஸ் த வேர்ல்டு அத்தாரிட்டி ஆன் கெமிக்கல் நாமன்கிளேச்சர்ஸ் அண்ட் டெர்மினாலஜி, naming of new elements in a periodic standardized methods for measurement, atomic weights and for many other critically evaluated data. According to IUPAC recommendations to name any organic compounds, it is considered as a derivative of its parent saturated carbon. ஓகேங்களா? அதில் என்ன கொடுத்துருக்கான்னு தெரியுதாப்பா? The IUPAC names of organic compounds consist of 3 parts. இதில் பொறுத்தவரை எத்தனை பார்ட்ஸ் முக்கியமான பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 3 பார்ட்ஸ் தான் முக்கியமான பார்ட்ஸ். அது என்னென்னா, ரூட்டுக்கு முன்னாடி இருக்கவன் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி இருக்கவன் சஃபிக்ஸு. இந்த 3 பேர் தான் மெயினாக தேவை நம்மளுக்கு. இல்லை இருக்கா? டவுட் இருக்கா? 3 பேர் ஞாபகம் வச்சுக்கிறது யார் யார்? ரூட் வேர்டுனா ஒன்றும் கிடையாது. எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அதான் ரூட் வேர்டு. எக்ஸாம்பிள், மீத்துனா ஒரு கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்கா, இதுதான் ரூட் வேர்டு. ஏன்னு சொல்லி முடிக்கிறோமா இல்லைங்களா? அது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு பேர் சஃபிக்ஸு. முன்னாடி ஏதாவது சப்ஸ்டியூன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ குளோரோ ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, குளோரின் ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா குளோரோ மீத்தேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? ஓகேவா? சரி, அடுத்து root word denotes the number of carbon atoms in the longest continuous chain in molecules. Prefix denotes the group attached to main chain which is placed before the root. அதாவது ரூட்டுக்கு முன்னாடி வைக்கிற பேர் வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Suffix denotes the functional group and it is placed after the root word. Suffix வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை சொல்கிறது. அது எங்கே இருக்கும்? ரூட் வேர்டுக்கு பின்னாடி இருக்கும். நம்பர் ஆஃப் கார்பன் இன் பேரண்ட் செயின்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? அதுக்கு என்ன நேம் பண்ண சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத்து, 2 இருந்துச்சுன்னா எத்து, 3 இருந்துச்சுன்னா ப்ரொப்பு, 4 இருந்துச்சுன்னா பியூட்டு, 5 இருந்துச்சுன்னா பென்ட்டு, 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸு, 7 இருந்துச்சுன்னா ஹெப்ட்டு, 8 இருந்துச்சுன்னா ஆக்டு, நான், டெக்கு, அன்டெக்கு. அண்ட் தென் பாருங்கள், 17னா ஹெப்டா, 7னா ஹெப்டா டெக்கு, 18 இருக்கனால ஆக்டா டெக்கு, நோனா டெக்கு. ஐகாஸ் C29 என்னன்னு சொல்லுவாங்க? ஐகாஸ். 21னா ஐகாஸுங்கிறது 20, 1க்கு ஹெனிகோஸ், டொகோஸ், ட்ரைகாண்ட், ஹென்ட்ரிகாண்ட், டோட்ரிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெட்ராகோண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை பற்றி புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை C12 இருந்துச்சுன்னா டோடெக்கு, 13னா ட்ரைடெக்கு, 14 டெட்ராடெக்கு, 15 பென்டாடெக்கு, 16 ஹெக்ஸாடெக்கு, 16 இருந்துச்சுன்னா ஹெக்ஸாகோண்ட்டு, 17 இருந்துச்சுன்னா ஹெப்டாகோண்ட்டு. அதாவது 6க்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 6க்கு ஹெக்ஸா, 7க்கு ஹெப்டா, 8க்கு ஆக்டா, 9க்கு நோனா, இதுக்கு ஹெக்டு. புரியுதுங்களா? இப்போ நம்மகிட்ட இருக்கிற சஃபிக்ஸை 2ஆக பிரிச்சுறாங்க. ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ்னு பிரிச்சுறாங்க. ரூட் வேர்டு இருக்கா இல்லைங்களா? ரூட் வேர்டுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா, அதாவது ரூட் வேர்டுக்கு உடனே இமீடியட் ஆஃப்டர் வந்துச்சுன்னா அது பேர் ப்ரைமரி சஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா 3 தான் இருப்பாங்க. அதாவது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். சிங்கிள் பாண்டுச்சுன்னா ஏன்னு முடிப்போம், ஏஎன்இ ப்ரைமரி சஃபிக்ஸ். டபுள் பாண்டுச்சுன்னா ஈனு, ட்ரிபிள் பாண்டுச்சுன்னா ஐன். அதே 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா டையின், ட்ரையின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குங்களா?
இட் இஸ் யூஸ்டு டு டினோட் த நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இப்போ உங்கள்கிட்ட ஆல்கஹால் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குன்னு வச்சிங்களேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3OH இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு கார்பன் தான் இருக்குது, மெத்தன்னு சொல்லிடலாமா? சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது, அப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? ஏன்னு சொல்லலாமா? OH குரூப் கடைசி இருக்குது, என்ன மாற்றி விட்ருவோம், Oஎல்லாம் மாற்றி விட்ருமா? அப்போ மெத்தனால். புரியுதுங்களா? சரி, இதில் இருக்கா டவுட் இருக்கா? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ அடுத்து செகண்டரி சஃபிக்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.